நான் டாக்டர் மணிமேகலை பழனிசாமி, மகளிர் மகப்பேறு மருத்துவர், ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், ஸ்ரீ சரண் மெடிக்கல் சென்டர் அண்ட் ஃபர்டிலிட்டி சென்டர். இந்த பதிவை நான் ரொம்ப நாளாக பதிவு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன பதிவு அப்படின்னா, இந்த எம்டி பில் எடுக்கிறவங்க, அதாவது கருசிதைவு மாத்திரைகள் நிறைய பேர் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. இவங்க ஓவர் த கவுண்டர் டைரெக்டாக மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கிக்கிறாங்க. கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, மெடிக்கல் ஷாப்பில் ஓவர் த கவுண்டர் சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பட் வேறு வழி இல்லை, அவங்களும் உடனே அதுக்கு ஒரு தீர்வு காணணுங்கிற ஒரு ஆங்ஸைட்டியில் போய் சாப்பிட்றாங்க. ஸோ இதனால் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ்னால ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. ஸோ கொடுக்குற ஃபார்மசிஸ்ட்டுக்கு அந்த காம்ப்ளிகேஷன் தெரியாது. எடுத்துக்கிறவங்களும் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களையும் ஓவர் த கவுண்டர் வாங்க சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. பட்டு இதை ஃபார்மசிஸ்ட்டு அவங்களோட இதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக இந்த பதிவை பதிவிடலை. நிறையா உயிரை இது காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவிடுறேன். நிறைய கப்பல் அன்வான்ட் ப்ரெக்னன்சி டெர்மினேட் பண்ணுறதுக்காக மெடிக்கல் ஷாப்பில் இந்த மெடிசன் எடுக்கும்போது ப்ளீடிங்கோடவும் எக்டோபிக் ரப்சர் ஆகியும் ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. நார்மலாக ஒரு கரு வேண்டான்னு அவங்க டிசைட் பண்ணும்போது அது டெர்மினேட் பண்ணுற ரைட்ஸ் எல்லா கப்பலுக்குமே இருக்குது. பட் அவங்க சரியான ஒரு மெடிக்கல் அட்வைஸை எடுத்துக்கணும். கண்டிப்பாக அவங்க டாக்டரை மீட் பண்ணாங்கன்னா எதுக்காக அப்படின்னா, அவங்க முதல்ல கருசிதைவு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு தகுந்த கருசிதைவு மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, ரொம்ப ஏர்லி ப்ரெக்னன்சியில் மாத்திரை சாப்பிட்டா போயிடும்னு மாத்திரை சாப்பிட்றாங்க. பட் கண்டிப்பாக அவங்க டாக்டர்கிட்ட வரும்போது ஸ்கேன் பார்த்து அந்த ப்ரெக்னன்சி யூட்ரஸ்குள்ளே இருக்குதா இல்லை டியூப்பில் இருக்கான்னு பார்த்துட்டு யூட்ரைன் ப்ரெக்னன்சியான்னு கன்ஃபார்ம், இன்ட்ரா யூட்ரைன் ப்ரெக்னன்சியான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் டாக்டர் மெடிசன் கொடுப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் எக்டோபிக் ப்ரெக்னன்சி, அதாவது டியூப்பில் ப்ரெக்னன்சி சம்டைம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அது ரேர் தான். பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் 100ல் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆனால் கூட அந்த உயிர் போயிடும். ஸோ அந்த டியூப்பில் ப்ரெக்னன்சி இருந்தது அப்படின்னா கருசிதைவு மாத்திரை எடுத்துக்கூடாது. அதுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா, இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 வீக் 10 டேஸ் கழித்து மறுபடியும் டாக்டர்கிட்ட கருசிதைவு கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சா, ஃபுல்லாக ஆயிடுச்சா அப்படிங்கிறத திருப்பி ஒரு ஸ்கேன் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுவும் நிறைய பேர் பண்ணுறதில்ல. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, சம்டைம்ஸ் ப்ரெக்னன்சி அப்படியே கன்டினியூ ஆகும். 4 months 5 months கழித்து நான் மாத்திரை சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் 2 தடவை ப்ளீடிங் ஆச்சு, அதுக்கப்புறம் வரல டாக்டர் அப்படின்னு வருவாங்க. அப்போ பார்த்தா 5 months ப்ரெக்னன்சியாக இருக்கும். ஸோ அவங்க எடுத்துக்கிட்ட மெடிக்கேஷனால் அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் வருமா வராதா அப்படிங்கிறது நாங்கள் டாக்டர்ஸ் டெஃபினட்டாக அவங்களுக்கு சொல்ல முடியாது. ரெண்டாவது, இன்கம்ப்ளீட் அபார்ஷன். பாதி போயிருக்கும், பாதி ப்ராடக்ட்ஸ் உள்ளேயே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க உள்ள இன்ஃபெக்ஷனோடவோ இல்லை ப்ளீடிங்கோடவோ வருவாங்க. இதுவும் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் ப்ளட் இறக்கி அவங்களுக்கு டிஎன்சி பண்ணுற மாதிரி இருக்கும். சிலர் மெடிசன் எடுக்கும்போதே அனிமிக்காக இருப்பாங்க. ஹீமோக்ளோபின் லெஸ் தென் 8 அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக கருசிதைவு மாத்திரை எடுத்துக்கக்கூடாது. அனிமியாவை கரெக்ட் பண்ணிட்டு தான் ப்ரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் ரொம்ப ஒரு சீரியஸான நிலைக்கு தள்ளப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. ஸோ அன்வான்ட் ப்ரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கைண்ட்லி விசிட் யுவர் டாக்டர் அண்ட் ஹேவ் அ கன்சல்டேஷன் அண்ட் தென் ப்ரொசீட். தேங்க்யூ. Sree Saran Medical Center, a high-tech multi-speciality hospital. திருப்பூரின் மையத்தில் பெருமாநல்லூர் பிரதான சாலையில் 15 வருடங்களாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறப்பான மருத்துவ சேவை அளித்து வருகிறது. MBBS தரச் சான்றிதழுடன் அதிநவீன மகளிர் மகப்பேறு சிகிச்சை பிரிவு. கடந்த 10 ஆண்டுகளில் 8000த்திற்கும் மேற்பட்ட மகப்பேறுகள். உலக தரத்திலான காது, மூக்கு, தொண்டை சிகிச்சை பிரிவு. அனுபவம் மிக்க சிறப்பு மருத்துவர்களை கொண்ட குழந்தைகள் நலம், நரம்பியல் பிரிவு, விபத்து, எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை, பிளாஸ்டிக் மற்றும் லாப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ பிரிவுகள். fully equipped ICU, OT complex, X-ray, முழு உடல் CT scan, 4D ultrasound scan, lab, endoscopy, rescue ambulance, 24 hours pharmacy and 24 hours emergency care. கட்டணமில்லா சிகிச்சைக்கு அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களின் அங்கீகாரத்துடன் ஸ்ரீ சரண் மெடிக்கல் சென்டர். இனி எல்லாம் சுகமே. போயம்பாளையம் பிரிவு, P.N.Road, திருப்பூர்.